வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதத்திற்கான உரிமை தொகை பெண்களின் அக்கவுண்டில் வரவு வைக்கப்பட்டு உள்ளது என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதோடு இனி வரும் காலங்களில் மகளிர் உரிமை தொகை இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது என்ற தகவலும் கிடைத்துள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் ஆகஸ்ட் மாதத்திற்கான ரூபாய் 1000 தவணை தொகை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு உள்ளது. ஆனால் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாத கணக்குகள் மற்றும் KYC விவரங்கள் புதுப்பிக்கப்படாத கணக்குகளில் பணம் வரவு வைக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகள் செயல்பாட்டில் இருப்பது மிகவும் அவசியம். குறிப்பாக நீண்ட காலமாக எந்த பரிவர்த்தனையும் நடைபெறாத பழைய கணக்குகள் அல்லது வங்கி பதிவுகளில் KYC விவரங்கள் முழுமையாக புதுப்பிக்கப்படாத கணக்குகளுக்கு அரசு அனுப்பும் தொகை சென்றடைவதில் சிக்கல் ஏற்படலாம். அதேபோல குடும்ப அட்டை மற்றும் வங்கி கணக்கு விவரங்களுக்கு இடையே பெயர், முகவரி உள்ளிட்ட தகவல்களில் வேறுபாடு இருந்தாலும் பண பரிமாற்றம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. இதனால் பயனாளிகள் தங்களது ஆவணங்களில் உள்ள விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்வது மிகவும் முக்கியம். எனவே ஆகஸ்ட் மாத தவணை தடையின்றி கிடைத்துவிட்ட அனைவரும் இனி வரும் காலங்களிலும் தொடர்ந்து இந்த பணம் கிடைக்க வேண்டும் என்றால் வங்கி கணக்கு KYC விவரங்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உடனடியாக உறுதி செய்து கொள்வது அவசியம். பணம் கிடைக்காதவர்களும் இந்த ஒரு தகவலை சரி செய்து கொள்ளுங்கள். கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா, குடும்ப அட்டை மற்றும் வங்கி பதிவுகளில் உள்ள பெயர் உள்ளிட்ட விவரங்கள் ஒன்றாக உள்ளதா என்பதையும் பயனாளிகள் சரிபார்க்க வேண்டும். இதன் மூலம் மகளிர் உரிமை தொகை பணம் வரவு வைப்பதில் ஏற்படக்கூடிய தேவையற்ற தாமதங்களை உங்களால் எளிதில் தடுக்க முடியும். அடுத்ததாக அடுத்தடுத்து வரப்போகும் 1000 ரூபாய் குறித்த மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அதாவது தமிழகத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மாணவர்களின் உயர்கல்வியையும் மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் முக்கிய சமூக நலத்திட்டங்கள் அனைத்தும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் எந்தவித தடங்களும் இன்றி தொடர்ந்து முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மகளிர் மற்றும் மாணவர்களின் நிதி தேவையை பூர்த்தி செய்யும் 3 முதன்மை திட்டங்களின் கீழ் ஆகஸ்ட் மாதம் முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நிதியுதவி நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது. கடந்த மே மற்றும் ஜூலை மாதங்களைப் போலவே இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய 3 முக்கிய திட்டங்களின் கீழ் தலா ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ஒரே குடும்பத்தில் இத்திட்டங்களின் கீழ் பயன்பெறும் தகுதியான பயனாளிகளுக்கு மொத்தம் ரூபாய் 3000 வரை நிதி உதவி நேரடியாக சென்றடையும் என்பது உறுதியாகி உள்ளது. குடும்ப தலைவிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையிலும் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் வகையிலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியான ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. அவசிய மருத்துவ செலவுகள் மற்றும் சிறு சேமிப்புகளுக்கு இந்த உரிமை தொகை பெண்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான உரிமை தொகையும் வழக்கம் போல தகுதியான மகளிரின் வங்கிக் கணக்கில் குறித்த நேரத்தில் வரவு வைக்கப்பட்டு விட்டது. அதேபோல அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதுமை பெண் திட்டம் கொண்டுவரப்பட்டது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் தவறாமல் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது பட்டப்படிப்பு, பட்டய படிப்பு, தொழிற்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் தவறாமல் ரூபாய் 1000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. இத்தொகை மாணவர்களின் புத்தக செலவு, போக்குவரத்து மற்றும் கல்வி உபகரணங்கள் வாங்குவதற்கு பேருதவியாக உள்ளது. இதன் விளைவாக கடந்த சில ஆண்டுகளில் உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இது தவிர புதுமை பெண் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதே தமிழ் புதல்வன் திட்டம் ஆகும். இத்திட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாக படிப்பை பாதியில் கைவிடும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைக்கவும், ஏழை எளிய மாணவர்களின் கல்லூரி படிப்பை தடையின்றி தொடர செய்யவும் இத்திட்டம் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. ஒரு குடும்பத்தில் தாய் மகளிர் உரிமை தொகையும் அதே குடும்பத்தைச் சேர்ந்த கல்லூரி பயிலும் மகளும் மகனும் முறையே புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழும் தகுதி பெற்றிருந்தால் அந்த ஒரே குடும்பத்திற்கு மாதந்தோறும் மொத்தம் ரூபாய் 3000 அரசு நிதி உதவியாக கிடைக்கிறது.
இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த நிதி உதவிகள் அனைத்தும் எந்தவித தாமதமும் இன்றி நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு சொந்தமாக சென்றடையும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகள் அனைவருமே இனி ரேஷன் அட்டை வேலைகளுக்காக அலுவலகம் செல்ல தேவையே இல்லை. ரேஷன் கார்டு நிலையை மொபைலில் இருந்தே தெரிந்து கொள்ள முடியும். அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் அல்லது முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களாக இருந்தாலும் சரி, அவற்றின் நிலையை உங்கள் மொபைல் போன் அல்லது லேப்டாப் மூலமாகவே ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். இதற்காக முதலில் கூகுளை திறந்து TNPDS என்று தேட வேண்டும். தேடல் முடிவுகளில் வரும் தமிழ்நாடு பொது விநியோகத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த ஒரு இணையதளத்தை மட்டுமே தேர்வு செய்து தொடர வேண்டும். அதிகாரப்பூர்வ TNPDS இணையதளம் திறக்கப்பட்டதும் அதன் முகப்பு பக்கத்தில் உள்ள மின்னணு அட்டை சேவைகள் என்ற பிரிவை தேர்வு செய்ய வேண்டும். அதற்குள் மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலை என்ற ஆப்ஷன் இடம்பெற்று இருக்கும். அதை தேர்வு செய்தவுடன் விண்ணப்பத்தின் விவரங்களை உள்ளிடுவதற்கான பக்கம் திறக்கும். அங்கு புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த போது வழங்கப்பட்ட குறிப்பு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இந்த குறிப்பு எண்ணை சரியாக உள்ளிடுவது மிகவும் முக்கியம். பின்னர் பதிவு செய் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்தவுடன் உங்கள் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை திரையில் காட்டப்படும் ஸ்டேட்டஸை புரிந்து கொள்வது முக்கியம். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டது என்றால் விண்ணப்பம் முறையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். ஆவண சரிபார்ப்பு என்ற நிலை காட்டப்பட்டால் விண்ணப்பத்துடன் வழங்கப்பட்ட ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது என்று பொருள். தேவையான சந்தர்ப்பங்களில் தகவல்களை உறுதிப்படுத்த கள சரிபார்ப்பும் தேவைப்படலாம். அனுமதிக்கப்பட்டது என்ற ஸ்டேட்டஸ் வந்தால் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று பொருள். அதேபோல விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்றால் அதற்கான காரணத்தையும் இணையதளத்தில் தெரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை செய்திருந்தாலும் அந்த சேவையின் நிலையையும் ஆன்லைனில் சரிபார்க்க முடியும். இதற்காக TNPDS இணையதளத்திற்கு சென்று அட்டை தொடர்பான சேவை நிலை என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் திருத்தத்திற்காக வழங்கப்பட்ட குறிப்பு எண்ணை உள்ளிட்டு சமர்ப்பித்தால் அந்த கோரிக்கை பரிசீலனையில் உள்ளதா, அனுமதிக்கப்பட்டுள்ளதா அல்லது நிராகரிக்கப்பட்டுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பத்தின் நிலையை விசாரிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஒருவேளை உங்கள் விண்ணப்பம் நீண்ட நாட்களாக ஒரே நிலையில் இருப்பதாக தெரிந்தாலோ அல்லது வழக்கத்தை விட அதிகமாக தாமதிக்கிறது என்றாலோ தமிழ்நாடு அரசுடைய கட்டணமில்லா உதவி எண்களை தொடர்பு கொண்டு புகார் பதிவு செய்யலாம். இதற்கான உதவி எண்கள் கூட அந்த TNPDS இணையதளத்திலேயே இருக்கும். எனவே புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பமாக இருந்தாலும், ஏற்கனவே உள்ள கார்டில் செய்யப்பட்ட திருத்தமாக இருந்தாலும் தேவையான குறிப்பு எண்ணை வைத்துக்கொண்டு உங்கள் மொபைல் போன் மூலமாகவே அதன் நிலையை ஆன்லைனில் சரிபார்த்து கொள்ள முடியும். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.